الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவன் நம்மீது வாராவாரம் விதியாக்கியிருக்கும் ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே வந்து ஒன்று குழுமியிருக்கும் அவனின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனுடைய கட்டளைகளை முடியுமான வரை ஏற்று வாழுங்கள். அவனுடைய தடைகளை முற்றாக தவிர்ந்து நடந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் என்னையும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் வியாபாரத்தில் தடுக்கப்பட்ட சில வடிவங்கள் எனும் தலைப்பில் ஒரு சில செய்திகளை அல் குர்ஆனின் நிழலிலும் அஸ்ஸுன்னாவின் நிழலிலும் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருவது மிக பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நானும் நீங்களும் ஏற்று வாழக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய எல்லா துறைகளுக்கும் முழுமையான வழிகாட்டல்களையும் ஆன்மீக போதனைகளையும் வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனை ஆன்மீக ரீதியாக மாத்திரமன்றி லௌகீக ரீதியாகவும் நெறிப்படுத்தக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா வகையான வாழ்க்கைக்கும் முழுமையாக வழிகாட்டக்கூடிய ஒரு முழுமை பெற்ற மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு மனிதனுடைய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அதே போன்று கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்துறையாக இருந்தாலும் சரி, சமூக விவகாரங்களாக இருந்தாலும் சரி, திருமணம் போன்ற விடயங்களாக இருந்தாலும் சரி, குற்றவியல் சட்டங்கள் தண்டனைகள் போன்ற அம்சங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விடயங்களுக்கும் முழுமையான போதனைகளையும் வழிகாட்டல்களையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு முழுமையான முஸ்லிமாக, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய முஸ்லிமாக நாங்கள் வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளும் இஸ்லாமிய மயப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை நாங்கள் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம் சமூகத்திலே ஒரு மனிதன், ஒரு இறை விசுவாசி வணக்க வழிபாடுகளிலே காட்டக்கூடிய அக்கறையை, இபாதத்துக்களில் காட்டக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கல் வாங்கல் விடயங்களிலே, வியாபாரத்துறையிலே, வணிகத்துறையிலே காட்டாத ஒரு அலட்சிய போக்கு இன்றைய சமூகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு மனிதன் தொழுதால், ஒரு மனிதன் நோன்பு நோற்றால், ஒரு மனிதன் ஹஜ் செய்தால், சுன்னத்தான வணக்கங்களை செய்தால் கூலி கிடைப்பது மறுமையில், கூலி கிடைப்பது அல்லாஹ்விடத்தில் தான். உடனடியாக அவனுக்கு கூலி கிடைப்பதில்லை. அதனால் அந்த விடயங்களிலே இஸ்லாத்தை அச்சொட்டாக பின்பற்ற வேண்டும், இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும், இஸ்லாத்தை நுணுக்கமாக பின்பற்ற வேண்டும் என்று மனிதன் கவனம் செலுத்துகின்றான். ஆனால் வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் ஒரு பொருளை விற்பனை செய்தால் இலாபம் உடனடியாக கைக்கு வருகின்றது, இலாபம் உடனடியாக தனது கையிலே கிடைக்கின்றது. அதனால் அந்த விடயத்திலே இஸ்லாத்தை அச்சொட்டாக பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வு குறைவாகவே மனிதனிடத்தில் காணப்படுவதை இன்று நாங்கள் சர்வசாதாரணமாக நோக்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையான இறை விசுவாசியை பொறுத்த வரைக்கும் எப்படி வணக்க வழிபாடுகளிலே இஸ்லாத்தை முழுமையாக நுணுக்கமாக அச்சொட்டாக பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகின்றானோ, அதே போன்று வியாபாரத்துறையில், கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளில், வணிகத்துறையில் இஸ்லாத்தை அச்சொட்டாக பின்பற்ற வேண்டும், இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும், இஸ்லாத்தின் போதனைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய உணர்வு நிச்சயமாக அந்த மனிதனுக்கு இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாங்கள் ஆன்மீக ரீதியாக எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்திலே இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடித்த இறை விசுவாசிகளாக மாறி சுவர்க்கத்தை பரிசாக நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், எங்களுடைய வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளுக்கும் எங்களுடைய வியாபார துறைக்கும் நாங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதை நாங்கள் மறந்து வாழ முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த வியாபாரத்துறையிலே சமூகத்திலே காணப்படுகின்ற சில தடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை இன்றைய ஹுதுபாவில் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வியாபாரியாக இருக்கலாம் அல்லது வாடிக்கையாளராக இருக்கலாம். எங்களில் எல்லோரும் வியாபாரிகளாக இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக எல்லோரும் வாடிக்கையாளர்களாக இருக்கின்றோம். வியாபாரிகள் கூட வாடிக்கையாளர்களாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த வியாபாரத்துறைக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய வரையறைகள் என்ன, இஸ்லாம் வழங்கக்கூடிய போதனைகள் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து எங்களுடைய வியாபாரத்துறையை இஸ்லாமிய மயப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய வியாபாரம், இந்த உலகத்திலே செய்யக்கூடிய வியாபார நடவடிக்கை இஸ்லாத்தின் பார்வையிலே அங்கீகாரம் பெற்ற, ஏற்றுக்கொள்ளப்பட்ட, சரிகாணப்பட்ட நடவடிக்கையாக மாற வேண்டும் என்றால் இஸ்லாம் எங்களுக்கு சில நிபந்தனைகளை வகுத்து தருகின்றது. எங்களுடைய வியாபாரம், நாங்கள் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நடவடிக்கைகளாக இருந்தால்தான் அந்த நடவடிக்கைகளை தான் இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது நிபந்தனை என்னவென்றால், வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய இரண்டு சாராரும், வியாபாரி வாடிக்கையாளர், இரண்டு பேரும் அந்த வியாபாரத்தை அவர்களுடைய பூரண திருப்தியோடு, பூரண சம்மதத்தோடு, உள திருப்தியோடு அந்த வியாபாரத்தை அவர்கள் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் ஒரு பொருளை விற்பனை செய்வதாக இருந்தால் அவனுக்கு அந்த பொருளுக்காக எடுக்கக்கூடிய பணம் இலாபகரமானதாக இருக்க வேண்டும், அதை அவன் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு மனிதன் ஒரு பொருளை வாங்குகின்றான் என்றால் அவன் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு அவன் வாங்கக்கூடிய பொருள் அவனுக்கு இலாபகரமானதாக இருக்க வேண்டும், அவன் அதை திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி வியாபாரத்துறையில் ஈடுபடக்கூடிய வியாபாரி வாடிக்கையாளர் இருவரும் அவர்களுடைய பூரண சம்மதத்தோடு அந்த வியாபாரத்தை நடாத்தினால்தான் அந்த வியாபாரத்தை தான் இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராலிம் மின்கும். சூரத்து நிசாவிலே 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய சொத்துக்களை பிழையான முறையில் சாப்பிட வேண்டாம், திருப்தியோடு நடைபெறுகின்ற வியாபாரத்தை தவிர.
பூரண சம்மதத்தோடு நடைபெறுகின்ற வியாபாரத்தை தவிர என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே எங்களுடைய வியாபார நடவடிக்கை இஸ்லாத்திலே அங்கீகாரம் பெற்ற நடவடிக்கையாக கருதப்பட வேண்டும் என்றால் வியாபாரத்துறையில் ஈடுபடக்கூடிய நாங்கள் பூரண சம்மதத்தோடு, நாங்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பூரண சம்மதத்தோடு பூரண திருப்தியோடு அந்த வியாபாரம் நடைபெற்றால் தான் அதனைத்தான் இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் பைஉ அன் தராலின். இப்னு மாஜாவிலே வரக்கூடிய செய்தி, வியாபாரம் என்றால் நிச்சயமாக அது திருப்தியோடு நடைபெறக்கூடிய வியாபாரமாக இருக்க வேண்டும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். இது முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை என்ன? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய பொருள், நாங்கள் ஒரு பொருளை விற்பனை செய்கின்றோம். அந்த பொருள் இஸ்லாத்திலே உபயோகிப்பதற்கு, பயன்படுத்துவதற்கு, உட்கொள்வதற்கு ஹலாலான பொருளாக இருந்தால்தான் அந்த வியாபாரத்தை தான் இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புகைக்கக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்தை இஸ்லாம் அங்கீகரிப்பதில்லை. மது போன்ற விடயங்களை வியாபாரம் செய்தால் அந்த விடயங்களை, அந்த வியாபாரத்தை இஸ்லாம் அங்கீகரிப்பதில்லை. அதே போன்று இசைகளுடன் கூடிய ஆபாச காட்சிகள் அடங்கிய சீடிக்கள், அதே போன்று ஏனைய வீடியோ, ஆடியோ போன்ற அந்த விடயங்களை நாங்கள் வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்தை இஸ்லாம் அங்கீகரிப்பதில்லை. நாங்கள் எந்த பொருளை வியாபாரம் செய்கின்றோமோ, எந்த பொருளை நாங்கள் விற்பனை செய்கின்றோமோ அந்த பொருள் இஸ்லாத்தின் பார்வையில் பயன்படுத்துவதற்கு, உட்கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்ட, ஹலாலாக்கப்பட்ட பொருளாக இருந்தால்தான் அந்த வியாபாரத்தை தான் இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ இதா ஹர்ரம அலா கௌமின் அக்ல ஷைஇன் ஹர்ரம அலைஹிம் ஸமனஹு. முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி, அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்திற்கு ஒரு பொருளை உட்கொள்வதை ஹராமாக்கினால் அந்த பொருளின் பெருமதியை, விலையையும் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விட்டான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே எந்த பொருள் எங்களுக்கு உட்கொள்வதற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றதோ, எந்த பொருள் எங்களுக்கு பயன்படுத்துவதற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த பொருளை விற்பனை செய்வதை இஸ்லாம் ஹராமாக்குகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது நிபந்தனை என்ன? நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய பொருள், அதாவது அதனுடைய தன்மை, அதனுடைய பண்பு போன்ற விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு பொருளை நாங்கள் அதனுடைய குறைபாட்டை மூடி மறைத்து அல்லது அந்த பொருளுக்குள் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் தெளிவாக சொல்லாமல் நாங்கள் விற்பனை செய்யக்கூடாது. ஒரு பொருளை நான் வாங்குகின்றேன் என்றால் அந்த பொருள், அதனுடைய உட்பகுதியில் என்ன இருக்கின்றது, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய கெப்பாசிட்டி என்ன என்ற விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக இருந்தால்தான் அந்த பொருளை வியாபாரம் செய்வதைத்தான் இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பைஇல் கரர். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமாற்று வியாபாரத்தை தடை செய்தார்கள். நாங்கள் ஒரு பொருளை, அந்த பொருளுடைய தன்மை, அந்த பொருளுடைய பண்பு, அந்த பொருளுடைய கெப்பாசிட்டி போன்ற விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தாமல் விற்பனை செய்தால் அல்லது எங்களுக்கு தெளிவில்லாமல் அந்த பொருளை நாங்கள் வாங்கினால் அந்த வியாபாரத்தை இஸ்லாம் அங்கீகரிப்பதில்லை. அந்த வியாபாரத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்ற இந்த செய்தியை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய பொருள் எங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் இருக்கின்றன, அதனுடைய உட்பகுதியை நாங்கள் தெளிவாக பார்ப்பதற்கு முடியாத ஒரு நிர்பந்த சூழலில் நாங்கள் வாங்குகின்றோம். ஆனால் இன்னும் சில பொருட்கள் இருக்கின்றன, சில ஆடைகள் போன்ற அந்த பொருட்களை அதனை, அதாவது வெளியில் திறந்து காட்டக்கூடிய நிலை இருந்தும் கூட, அப்படியான அதாவது வசதி இருந்தும் கூட அதை அப்படியே அந்த பக்கினை உடைக்காமல், திறந்து காட்டாமல் இதை நீங்கள் இப்படியே வாங்கி செல்ல வேண்டும் என்று எங்களுடைய முஸ்லிம் வியாபாரிகள் கூட வாடிக்கையாளர்களை நிர்பந்திக்கக்கூடிய சூழலை நாங்கள் சமூகத்தில் பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் திறந்து காட்ட வேண்டும். இதற்குள் இப்படித்தான் இருக்கின்றது, இதனுடைய தன்மை இப்படித்தான் இருக்கின்றது, இதனுடைய நிறம் இப்படித்தான் இருக்கின்றது என்பதை தெளிவாக காட்ட வேண்டும். தெளிவாக அந்த பொருளை நாங்கள் விற்பனை செய்தால்தான்
அதனுடைய தன்மையை நாங்கள் தெளிவாக வாடிக்கையாளருக்கு கூறி வியாபாரம் செய்தால்தான் அந்த வியாபாரத்தை தான் இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சில நிபந்தனைகளை இஸ்லாம் எங்களுடைய வியாபாரம் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரமாக கருதப்பட வேண்டும் என்றால் இப்படி சில வரையறைகளை எங்களுக்கு வகுத்து தந்திருக்கின்றது. எனவே அந்த வரையறைகளுக்கு உட்பட்ட வியாபார நடவடிக்கைகளாக எங்களுடைய வியாபார நடவடிக்கைகள் இருந்தால்தான் இஸ்லாம் அந்த நடவடிக்கைகளை, அந்த வியாபார முறைமைகளை, அந்த வியாபாரத்தின் வடிவங்களை அங்கீகரிக்கின்றது, ஏற்றுக்கொள்ளுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னால் அதை விற்க கூடாது. அதே போன்று வாங்கிய ஒரு பொருளை கைப்பற்றுவதற்கு முன்னாலும் விற்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, மனிபதா தஆமன் ஃபலா யபிஉஹு ஹத்தா யஸ்தௌஃபியஹு. புகாரியிலே வரக்கூடிய செய்தி, உங்களிலே யார் ஒரு உணவை வாங்குகின்றாரோ அவர் அந்த உணவை கைப்பற்றுவதற்கு முன்னால் அதை இன்னொருவருக்கு விற்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் தரகர் வியாபாரங்களை பார்க்கின்றோம். எப்படி என்றால், ஒரு பொருள் தன்னுடைய கைவசம் இல்லாத நிலையில் வியாபார ஒப்பந்தம் நடைபெறும். அட்வான்ஸை எடுத்துக் கொள்வார்கள். தன்னுடைய கையிலே அந்த பொருள் இருக்காது. தொலைபேசியிலே நாங்கள் பேசி கேட்டுக்கொள்வோம், அங்கே பொருள் இருக்கின்றதா, கொழும்பிலே அந்த பொருள் இருக்கின்றதா என்று அதை நாங்கள் உறுதிப்படுத்திவிட்டு இங்கே வியாபார ஒப்பந்தம் செய்கின்றோம். ஆனால் இஸ்லாம் இதை அங்கீகரிப்பதில்லை. நான் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னாலும் விற்கக்கூடாது, வாங்கிய பொருளை கைப்பற்றுவதற்கு முன்னாலும் விற்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முறை ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் சில பொருட்களை வாங்குகின்றேன். நான் வாங்கிய பொருட்களில் எதை எனக்கு விற்பனை செய்ய முடியும், எதை எனக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று கேட்கின்றார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யப்ன அஹி இதஷ்தரைத ஷையன் ஃபலா தபிஉ ஹத்தா தக்பிலஹு. முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி, என்னுடைய சகோதரரின் மகனே, நீ ஒரு பொருளை வாங்கிவிட்டால் அந்த பொருளை உன்னுடைய கையில் எடுப்பதற்கு முன்னால், அந்த பொருளை நீ கைப்பற்றுவதற்கு முன்னால் விற்பனை செய்யாதே என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை தடுக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று பரவலாக கொழும்பு போன்ற பிரதேசங்களிலே, நகர்ப்புறங்களில் இப்படியான வியாபாரம் இன்று சர்வசாதாரணமாக நடைபெறுவதை நாங்கள் பார்க்க முடியும். ஒரு பொருளை நான் வாங்குவதற்கு முன்னால் இன்னொருவருடன் வியாபார ஒப்பந்தம் செய்வேன். அந்த பொருளை நான் அவனுக்கு விற்பேன், அவனிடத்தில் அட்வான்ஸை நான் எடுத்துக்கொள்வேன், அல்லது நான் ஒரு பொருளுக்கு பணம் கொடுத்திருப்பேன், ஆனால் அந்த பொருள் என்னுடைய கைக்கு வந்திருக்காது. அந்த நேரத்தில் அந்த பொருளை வியாபாரம் செய்வதையும் இஸ்லாம் தடை செய்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் சமூகத்திலே பார்க்கின்றோம், ஒரு மனிதன் வியாபார துறையில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதன், அவனுடைய வாடிக்கையாளர் தன்னை விட ஒரு பொருள், அவன் விற்கக்கூடிய அந்த பொருளில் இலாபத்தை பெற்றுக் கொள்கின்றான் என்றால் இதை இவனால் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை இன்று சமூகத்திலே இருக்கின்றது. ஒரு மனிதன் ஒரு பொருளை 80 ரூபாய்க்கு வாங்குகின்றான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வியாபாரிக்கு அதிலே 10 ரூபாய் லாபம் தான் இருக்கின்றது. அவர் 70 ரூபாய்க்கு வாங்கிய ஒரு பொருளை 80 ரூபாய்க்கு விற்கின்றார். இவருக்கு 10 ரூபாய் லாபம். இந்த பொருளை இவரிடமிருந்து வாங்கிய இந்த வாடிக்கையாளர் இன்னொருவருக்கு 100 ரூபாய்க்கு விற்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். 100 ரூபாய்க்கு விற்றால் இவருக்கு 20 ரூபாய் லாபம். ஆனால் அந்த பொருள் முதல் வியாபாரியின் கையில் தான் இன்னும் இருக்கின்றது. அதாவது முதலாவது வியாபாரியிடம் இருந்து வாங்கியவர் அந்த பொருளை கைப்பற்றி இருக்க மாட்டார். அந்த நேரத்திலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தன்னை விட மிக கூடுதலாக இலாபம் அடைகின்றார் என்று அந்த வியாபாரிக்கு தெரிய வந்தால் பொருளை கொடுக்க மறுப்பார். இதனால் சமூகத்திலே கோபங்களும் குரோதங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால் தான் இஸ்லாம் சொல்லுகின்றது, ஒரு பொருளை நீ வாங்கினால் அந்த பொருளை கைப்பற்றுவதற்கு முன்னால் இன்னொருவருக்கு அதை நீ விற்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வியாபார நடவடிக்கை இஸ்லாத்தின் பார்வையிலே அங்கீகரிக்கப்பட்ட நடவடிக்கையாக கருதப்பட வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு பொருளை வாங்கியதற்கு பிறகுதான் அதை நாங்கள் இன்னொருவருக்கு விற்க வேண்டும். அதே போன்று வாங்கிய பொருளை நாங்கள் கைப்பற்றியதற்கு பிறகுதான் அதை இன்னொருவருக்கு விற்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பொருளை நாங்கள் விற்பனை செய்கின்றோம். அந்த பொருளிலே ஒரு கோளாறு இருக்கின்றது.
ஒரு குறைபாடு இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அந்த கோளாறை, அந்த குறைபாட்டை நாங்கள் வாடிக்கையாளருக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம் சமூகத்திலே ஒரு வாகனத்தை ஒருவர் விற்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அதிலே பல கோளாறுகள் இருக்கும். அந்த கோளாறுகளை சொல்லாமல் மேலோட்டமாக அந்த வாகனத்தை அலங்கரித்து, அதனுடைய தோற்றத்தை அலங்கரித்து விற்பனை செய்கின்றார்கள். அதற்கு பிறகு கோளாறு இருக்கின்றது என்று வாங்கியவர் வந்து சொன்னால் வியாபாரம் முடிந்து விட்டது, இதற்கு பிறகு நீ என்னிடத்தில் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலை இன்று சமூகத்திலே இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கோளாறுகள் இருந்தால், ஒரு பொருளில் குறைபாடு இருந்தால் அந்த குறைபாட்டை நாங்கள் தெளிவாக சொல்லித்தான் விற்பனை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய செய்தி, அல் பையானி பில் கியாரி மா லம் யதஃபர்ரகா ஃபைன் ஸதகா வ பையனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா வ இன் கதபா வ கதமா முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய வாடிக்கையாளர், வியாபாரி இருவரும் பூரண தெரிவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் உண்மையை சொல்லி தெளிவாக கூறி உள்ளதை உள்ளபடி தெளிவாக சொல்லி வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்தில் பரக்கத்து செய்யப்படும். அவர்கள் பொய் கூறி குறைகளை எல்லாம் மறைத்து வியாபாரம் செய்தால் பரக்கத்து நீ அளிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கின்றார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தானிய வியாபாரிக்கு பக்கத்தால் நடந்து செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே திடீரென்று நபி அவர்கள் அந்த தானியத்திற்குள் கையை போட்டு பார்க்கின்றார்கள். அதாவது அதனுடைய கீழ்ப்பகுதி ஈரலிப்பாக இருக்கின்றது. அந்த வியாபாரியை பார்த்து கேட்கின்றார்கள், அதாவது மாஹாதா யா சாஹிபத் ஆம், இது என்ன ஈரமாக இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள். அதற்கு அந்த வியாபாரி சொல்லுகின்றார், அசாபத்து சமா யா ரசூலல்லாஹ், மழை நீர் பட்டுவிட்டது அல்லாஹ்வின் தூதரே என்று அந்த தோழர் சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அஃபலா ஜஅல்தஹு ஃபௌகத் ஆமி கையராஹுன் நாஸ், மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி, மக்களுடைய பார்வைக்கு கிட்டுவதற்காக வேண்டி அதை நீ மேலால் வைத்திருக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, யார் மோசடி செய்கின்றாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல, அவர்கள் என்னுடைய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை கண்டித்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பொருளிலே கோளாறு இருக்கின்றது, ஒரு பொருளிலே குறைபாடு இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அந்த கோளாறை, அந்த குறைபாட்டை நாங்கள் வாடிக்கையாளருக்கு தெளிவாக சொல்லித்தான் விற்பனை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரனாவான், வலா யஹில்லு லி முஸ்லிமின் பாஅ மின் அஹீஹி பைஅன் வ ஃபீஹி ஐபுன் இல்லா பையனஹு லஹு. இப்னு மாஜாவிலே வரக்கூடிய செய்தி, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரனாவான், அவன் தன்னுடைய சகோதரனுக்கு குறைபாடு உள்ள ஒரு பொருளை விற்பனை செய்தால் அந்த குறைபாட்டை தெளிவாக சொல்லாமல் வியாபாரம் செய்வது அவனுக்கு ஹலாலாக மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை கண்டித்திருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்தி இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கின்றது. நாங்கள் விற்பனை செய்யக்கூடிய பொருளில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அந்த குறைபாட்டை நாங்கள் தெளிவாக சொல்லி வியாபாரம் செய்தால் அதிலே கிடைக்கக்கூடிய இலாபத்திலே அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்து செய்வான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி இருக்கின்றார்கள். இன்று நாங்கள் தானிய வியாபாரிகளை பார்க்கின்றோம், அல்லது மரக்கறி வியாபாரிகளை பார்க்கின்றோம், அல்லது அதாவது வெங்காயம், கிழங்கு போன்ற பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்களை பார்க்கின்றோம். மேல் பகுதியில் பெரிய கிழங்குகளையும் பெரிய வெங்காயங்களையும் வைத்துவிட்டு கீழ்ப்பகுதியிலே சிறிய வெங்காயங்கள், அழுகியவை, பழுதான பொருட்களை மறைத்து வைத்திருப்பார்கள். இந்த வியாபாரத்தை தான் இஸ்லாம் தடை செய்கின்றது. ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதை தெளிவாக சொல்ல வேண்டும். இதிலே சில பொருட்கள் அழுகி இருக்கின்றது, இதிலே கோளாறு இருக்கின்றது, இதிலே ஒரு குறைபாடு இருக்கின்றது என்பதை தெளிவாக சொல்லி வியாபாரம் செய்தால்தான் அந்த வியாபாரத்தை தான் இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய வியாபார நடவடிக்கைகள், வியாபாரத்தின் வடிவங்கள், வியாபார முறைமைகள் பொதுவாக இஸ்லாத்திலே அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் 3 வகையான குற்றங்கள், 3 வகையான பாவங்கள் அல்லது காரணங்கள் அந்த வியாபார நடவடிக்கைகளில் காணப்படக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அதிலே முதலாவது என்னவென்றால்,
ஏமாற்றம் என்ற ஒன்று அதிலே இருக்கக்கூடாது. இரண்டாவது, அநியாயம் என்ற ஒரு காரணம் அதிலே இருக்கக்கூடாது. மூன்றாவது, வட்டி என்ற கொடிய பாவம் அதிலே இருக்கக்கூடாது. நாங்கள் செய்யக்கூடிய வியாபார நடவடிக்கைகள் அநியாயம் என்ற பாவத்திலிருந்து நீங்கியவைகளாக இருந்தால், ஏமாற்றம் என்ற பாவத்திலிருந்து நீங்கியவைகளாக இருந்தால், வட்டி என்ற பாவத்திலிருந்து நீங்கியவைகளாக இருந்தால், அந்த வியாபாரங்களை, அந்த வியாபார நடவடிக்கைகளை இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது என்பதை நாங்களே எடை போட்டு பார்க்க முடியும். இப்பொழுது நான் செய்யக்கூடிய வியாபாரம் இஸ்லாத்தின் பார்வையிலே அங்கீகாரம் பெற்ற வியாபாரம் தானா என்பதை நானே எடை போட்டு பார்க்கலாம். அதிலே சமூகத்திற்கு அநியாயம் இழைக்கப்படுகின்றதா என்று பார்க்க வேண்டும். அதிலே சமூகத்திற்கு ஏமாற்றம் நடைபெறுகின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அதிலே வட்டி என்ற கொடிய பாவம் இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அப்படி இந்த மூன்றும் இல்லாவிட்டால் எங்களுடைய வியாபார நடவடிக்கை இஸ்லாத்தின் பார்வையிலே அங்கீகாரம் பெற்ற வியாபார நடவடிக்கை என்பதை நாங்களே தீர்மானித்துக் கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை நாங்கள் இஸ்லாமிய மயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் வணக்க வழிபாடுகளுக்கு எங்களுக்கு பூர்ணமான வழிகாட்டல்களை வழங்கி இருப்பது போன்று எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளுக்கும் வியாபார துறைக்கும் போதுமான தாராளமான தேவையான அளவு வழிகாட்டல்களை வழங்கி இருக்கின்றது என்பதை புரிந்து எங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை இஸ்லாமிய மயப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வியாபார நடவடிக்கைகள், வியாபாரத்துறை இஸ்லாமிய மயப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இஸ்லாம் அதற்கு வழங்கக்கூடிய வரையறைகள் என்ன, சட்டதிட்டங்கள், கட்டுப்பாடுகள் என்ன என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய வியாபார நடவடிக்கைகள் இஸ்லாத்தின் பார்வையிலே அங்கீகாரம் பெற்ற நடவடிக்கைகளாக கருதப்பட வேண்டும் என்றால் அதிலே 3 வகையான பாவங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நோக்கினோம். அதிலே முதலாவதாக அநியாயம் என்ற கொடிய பாவம் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக ஏமாற்றம் என்ற பாவம் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக வட்டி என்ற கொடிய பாவம் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே இன்று சமூகத்திலே நடைபெறுகின்ற வியாபார துறையில் அநியாயம் என்ற கொடிய பாவம் நிலவுகின்ற மிக முக்கியமான ஒரு வியாபாரமாக இன்று சமூகத்திலே பதுக்கல் வியாபாரம் கருதப்படுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பொருட்களை வாங்கி, சரக்குகளை வாங்கி, அந்த பொருட்களை நாங்கள் சமூகத்திற்கு அந்த பொருட்கள் தேவையாக இருக்கக்கூடிய காலத்தில் கூட அதை நாங்கள் பதுக்கி வைக்கின்றோம். அந்த பொருட்களுடைய விலையேற்ற காலத்தை எதிர்பார்த்து, அந்த பொருட்கள் விலை கூடிய காலத்தை எதிர்பார்த்து அந்த காலத்திலே அந்த பொருட்களை வியாபாரம் செய்வதற்காக வேண்டி பொருட்களை பதுக்குகின்ற ஒரு நிலை இன்று சமூகத்திலே காணப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹ்தகிரு இல்லா ஹாத்திஉன். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. யாரெல்லாம் ஒரு பொருளை பதுக்குகின்றாரோ அவர் குற்றம் இழைத்தவராவார், அவர் தவறிழைத்தவராவார் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பொருட்களை பதுக்கி வைத்து வியாபாரம் செய்வதை இஸ்லாம் தடை செய்கின்றது. அது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட ஒரு வியாபார நடவடிக்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அநியாயம் என்ற கொடிய பாவம் நிலவுகின்ற ஒரு முக்கிய வியாபாரமாக இன்று சமூகத்திலே கருதப்படுகின்ற ஒரு வியாபாரம் தான் ஹராமான விடயங்களை விற்பனை செய்வதற்காக வேண்டி, ஹராமான பொருட்களை விற்பனை செய்வதற்காக வேண்டி, அல்லது ஹராமான அந்த உபயோகங்களுக்காக வேண்டி, ஹராமான விடயங்களை பயன்படுத்துவதற்காக வேண்டி எங்களுடைய கடைகளை நாங்கள் அவர்களுக்கு குத்தகைக்கு கொடுப்பது. ஒரு மனிதன் ஹராமான வியாபாரம் செய்கின்றான் என்று எங்களுக்கு தெரிந்தும் எங்களுடைய கடையை நாங்கள் அவருக்கு குத்தகைக்கு கொடுப்பதை கூட இஸ்லாம் தடை செய்கின்றது. நாங்கள் ஒரு பொழுதும் பாவத்திற்கும் பகைமைக்கும் ஒத்துழைக்க கூடாது என்று இஸ்லாம் மொத்தமாகவே எங்களை தடை செய்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். சூரத்துல் மாஇதாவிலே 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் நன்மையின் பாலும் இறையச்சத்தின் பாலும் உங்களுக்கு மத்தியிலே ஒத்துழைப்புகளை நல்கிக் கொள்ளுங்கள், பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் உதவி செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று திராட்சை பழத்தை
மது செய்யக்கூடியவனுக்கு நாங்கள் விற்பனை செய்யக்கூடாது, மனிதனை கொலை செய்யக்கூடியவனுக்கு நாங்கள் கத்தியை விற்பனை செய்யக்கூடாது. இப்படி ஒரு மனிதனுக்கு ஹராமான உபயோகத்திற்காக வேண்டி ஒரு பொருளை நாங்கள் விற்பனை செய்வதையோ அல்லது எங்களுடைய ஒரு இடத்தை குத்தகைக்கு கொடுப்பதையோ இஸ்லாம் தடை செய்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கே சமூகத்திற்கு அநியாயம் நிகழ்கின்றது. எந்த விடயத்திலே, எந்த வியாபார நடவடிக்கையில் சமூகத்திற்கு அநியாயம் நிகழுமோ அந்த விடயங்களை எல்லாம், அந்த நடவடிக்கைகளை எல்லாம் இஸ்லாம் தடை செய்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது காரணம், வியாபாரத்துறையிலே சில குறிப்பிட்ட முறைமைகள் தடை செய்யப்படுவதற்கு இரண்டாவது காரணம் என்னவென்றால், அதாவது ஏமாற்றம் என்ற ஒரு கொடிய பாவம். ஏமாற்றம் என்ற கொடிய பாவம் எந்த வியாபார நடவடிக்கையில் காணப்படுமோ அந்த வியாபாரத்தை இஸ்லாம் தடை செய்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்று நவீன வியாபார துறையிலே மிகவும் கூடுதலாக சமூகத்திலே அங்கீகாரம் பெற்ற ஒரு வியாபார நடவடிக்கையாக இன்றைய காப்புறுதி ஒப்பந்தம் இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று இன்சூரன்ஸ் என்ற அந்த பெயரிலே காப்புறுதி ஒப்பந்தம் சர்வசாதாரணமாக ஒரு மனிதனுடைய எல்லா துறைகளிலும் தலையிட்டு சமூகத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒரு வியாபார துறையாக மாறி இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காப்புறுதி ஒப்பந்த வியாபார முறைமையை பொறுத்தவரைக்கும் உலகத்திலே 14ஆம் நூற்றாண்டில் இத்தாலியாவில் தான் முதலில் இந்த இன்சூரன்ஸ் முறைமை அறிமுகமாகியது. உலகத்திலே 14ஆம் நூற்றாண்டில் இத்தாலியாவில் கடல் காப்புறுதி என்ற பெயரில் இந்த இன்சூரன்ஸ் காப்புறுதி முறைமை முதலில் அறிமுகமாகியது. அந்த நாட்டிலே கடல் பயணம் செய்யக்கூடியவர்கள், கடல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சில முகவர்களிடம் ஒரு தொகை பணத்தை கொடுத்து வருவார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய அந்த வியாபாரத்திலே, அந்த போக்குவரத்திலே, கடல் பயணத்தில் ஏதேனும் நட்டங்கள், இழப்புகள் ஏற்பட்டால் அந்த முகவர்கள் அந்த நட்டஈட்டை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்வார்கள். இப்படியான ஒரு காப்புறுதி முறைமை உலகத்திலே முதலில் இத்தாலியாவில் தான் அறிமுகமாகியது. ஆனால் இன்று அது வளர்ந்து முன்னேற்றம் கண்டு பல வகையான இன்சூரன்ஸுகள், பிசினஸ் இன்சூரன்ஸ் என்றும், லைஃப் இன்சூரன்ஸ் என்றும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்றும், இன்னும் பல வகையான, அதாவது வாகனங்களுக்கு காப்புறுதி செய்யக்கூடிய முறைமை, இப்படி பல வகையான காப்புறுதி முறைமைகள் இன்று சமூகத்திலே காணப்படுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காப்புறுதி நடவடிக்கைகளை நாங்கள் இரண்டாக பிரித்து நோக்கலாம். அதிலே முதலாவது வியாபார காப்புறுதி ஒப்பந்தம், இரண்டாவது ஒத்துழைப்பு காப்புறுதி ஒப்பந்தம். இதிலே முதலாவது வகை மாத்திரம்தான் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றது. வியாபார காப்புறுதி ஒப்பந்தம் மாத்திரம்தான் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றது. அந்த காப்புறுதி ஒப்பந்தத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் இதை ஏமாற்று வியாபாரம் என்று சொல்லுகின்றது. ஏன் தெரியுமா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உதாரணத்திற்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாகனத்திற்கு காப்புறுதி செய்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மாதத்திற்கு 5000 ரூபாய் அந்த காப்புறுதி முகவருக்கு கொடுத்து வருகின்றான். வருடத்திற்கு 60,000 ரூபாயை அவன் செலுத்தி இருப்பான். ஆனால் அந்த வருடத்திலே ஒரே ஒரு முறை அவனுடைய வாகனம், அதாவது விபத்துக்குள் ஆளாகி இருக்கும். அந்த விபத்தின் பொழுது 20,000 ரூபாயை அந்த முகவரிடமிருந்து நட்டஈடாக பெற்றிருப்பான். அந்த சந்தர்ப்பத்திலே 20,000 ரூபாயை தான் இவன் பெற்றிருக்கின்றான். 60,000 ரூபாயை அந்த முகவருக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே அந்த முகவருக்கு 40,000 ரூபாய் இலாபமாகவும் இவனுக்கு 40,000 ரூபாய் நட்டமாகவும் கருதப்படுகின்றது. ஒரு வியாபாரம் இஸ்லாத்திலே அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் அந்த வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய நட்டமாக இருந்தாலும் சரி, இலாபமாக இருந்தாலும் சரி, அது ஒப்பந்த அடிப்படையிலே இருவருக்கும் சரிசமமாக செல்ல வேண்டும். அப்படி சென்றால் தான் அதைத்தான் இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது. ஆனால் இந்த காப்புறுதி ஒப்பந்தத்தை நாங்கள் முன்கூட்டியே சொல்லிவிட முடியாது. அதில் எனக்கு இலாபம் கிடைக்குமா அல்லது நட்டம் கிடைக்குமா என்று முன்கூட்டியே எங்களால் சொல்லிவிட முடியாது. அதனால் நிச்சயமாக ஒரு தரப்புக்கு இலாபமும் இன்னொரு தரப்புக்கு நட்டமும் போகின்றது. அதனால் இஸ்லாம் இதை ஏமாற்று வியாபாரம் என்று சொல்லுகின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் வாகனத்திற்கு நாங்கள் காப்புறுதி செய்யாமல் அந்த வாகனத்தை பாதையில் நாங்கள் செலுத்த முடியாது என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பாவத்தால் குறைந்த தெரிவு ஆப்ஷனை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். தேர்ட் பார்ட்டி என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கின்றது. வாகனத்தை பாதையிலே நாங்கள் போடுவதற்கான ஒரு அங்கீகார முறை.
அந்த ஆப்ஷனை தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டுமே ஒழிய நாங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் என்ற அதற்கு மேலால் இருக்கக்கூடிய அந்த முறைகளை நாங்கள் தெரிவு செய்யக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது ஏமாற்று வியாபாரத்தின் மிக முக்கியமான வடிவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்ட் பார்ட்டி என்ற ஆப்ஷனை கூட நாங்கள் அது அனுமதிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் தெரிவு செய்வதில்லை, நிர்பந்தம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அதை தெரிவு செய்ய முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு காப்புறுதி ஒப்பந்த முறைமை எங்களுடைய நாட்டிலே இல்லை, சில அரபு நாடுகளிலே காணப்படுகின்றது. அதாவது ஒத்துழைப்பு காப்புறுதி ஒப்பந்தம். உதாரணத்திற்கு ஒரு 10 பேர் ஒரு குறிப்பிட்ட வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் அந்த 10 பேரும் அவர்களிலே ஒருவரை நியமித்து அவரிடத்திலே மாதம் ஒரு தொகை பணத்தை கொடுத்து வருவார்கள். அவர்களுக்கு அந்த வியாபாரத்தில் நட்டம் ஏற்பட்டால் அந்த பணத்திலிருந்து அந்த நட்டம் ஈடு செய்யப்படும். இப்படி அந்த ஒப்பந்த முடிவில், ஒரு வருட முடிவிலோ 5 வருட முடிவிலோ அந்த ஒப்பந்தம் முடியும் பொழுது அவரவர் கொடுத்த பணங்கள் அவர்களுக்கு திருப்பி ஒப்படைக்கப்படும். இப்படியான ஒரு ஒத்துழைப்பு காப்புறுதி ஒப்பந்தம் என்ற முறைமை சில அரபு நாடுகளிலே காணப்படுகின்றது. இந்த முறையை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது. இதை இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பணம் எப்படியோ அவனுக்கு வந்து சேரத்தான் போகின்றது. அதனால் அதில் அவனுக்கு நட்டம் ஏற்பட போவதில்லை என்ற அடிப்படையில் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கின்றது. ஆனால் எங்களுடைய நாட்டிலே அப்படியான காப்புறுதி ஒப்பந்த முறைமை காணப்படுவதில்லை. வியாபார காப்புறுதி ஒப்பந்தம் மாத்திரம்தான் எங்களுடைய நாட்டிலே காணப்படுகின்றது. இது ஏமாற்று வியாபாரத்தின் மிக முக்கியமான ஒரு வடிவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய வியாபாரத்துறை அங்கீகாரம் பெறுவதற்கு எங்களிடத்திலே அந்த வியாபாரத்துறையிலே காணப்படக்கூடாத 3வது மிகப்பெரிய குற்றம் என்ன தெரியுமா? வட்டி என்ற கொடிய பாவம். எந்த வியாபாரத்திலே வட்டி என்ற கொடிய பாவம் இருக்குமோ அந்த வியாபாரத்தை இஸ்லாம் அங்கீகரிப்பதில்லை, அதை இஸ்லாம் தடை செய்கின்றது. இந்த வட்டியை பொறுத்தவரைக்கும் இது இஸ்லாத்திலே பல வடிவங்களில் பல முறைமைகளில் கண்டிக்கப்பட்ட, எச்சரிக்கை செய்யப்பட்ட மிக கொடிய ஒரு பாவமாக இந்த வட்டி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனில் மாத்திரம் அல்லாஹு தஆலா வட்டியோடு சம்பந்தப்படக்கூடியவர்களுக்கு 5 வகையான தண்டனைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றான். அதிலே முதலாவது என்ன? இந்த 5 வகையான தண்டனைகளையும் சூரத்துல் பக்ராவின் கடைசி பகுதியில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதிலே முதலாவது என்ன? யாரெல்லாம் வட்டி சாப்பிடுகின்றார்களோ, வட்டியோடு சம்பந்தப்படுகின்றார்களோ, அவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியகாரர்களை போன்றுதான் எழுப்பாட்டப்படுவார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதகப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். யாரெல்லாம் வட்டி சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியகாரர்களை போன்றுதான் எழுப்பாட்டப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இது முதலாவது தண்டனை. இரண்டாவது தண்டனை என்ன? அல்லாஹ் தஆலா வட்டியோடு சம்பந்தப்படக்கூடியவனுடைய பொருளாதாரத்தை முற்றாக அழித்து விடுவான். யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வட்டியை அல்லாஹ் தஆலா முழுமையாக அழித்து தர்மத்தை வளர்க்கின்றான் என்று அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மூன்றாவது தண்டனை என்ன? யாரெல்லாம் வட்டியோடு சம்பந்தப்படுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதருடனும் போர் பிரகடனத்தை நிச்சயப்படுத்திக் கொள்ளட்டும், உறுதிப்படுத்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அதாவது ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி. யாரெல்லாம் வட்டியோடு சம்பந்தப்படுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதருடனும் போர் பிரகடனத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இது மூன்றாவது தண்டனை. நான்காவது தண்டனை என்ன? யாரெல்லாம் வட்டியோடு சம்பந்தப்படுகின்றார்களோ அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக கருதப்படுவார்கள். வமன் ஆத, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யாரெல்லாம் வட்டியோடு சம்பந்தப்படுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வை விசுவாசிக்காதவர்களாக கருதப்படுகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம். அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஒரு பொழுதும் விரும்புவதில்லை என்று அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஐந்தாவது தண்டனை என்ன? அது மிக பயங்கரமான தண்டனை. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அதாவது யாரெல்லாம் வட்டியோடு சம்பந்தப்படுகின்றார்களோ அவர்கள் மறுமையில் நரகத்தில் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். வமன் ஆத ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யாரெல்லாம் வட்டி கூடாது என்று தெரிந்ததற்கு பிறகும் மீண்டும் மீண்டும் வட்டி தொழிலில் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் நரகவாதிகள்,
அந்த நரகத்திலே அவர்கள் நிலையாகவே தங்குவார்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் வட்டியோடு சம்பந்தப்பட்ட நிலையில் மரணித்தால் இந்த வசனத்தின் அடிப்படையில் அவன் நிரந்தர நரகத்தின் சொந்தக்காரராக மாறுகின்றான். நஊது பில்லாஹி மின்ஹா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்துவிட்டால், வியாபாரத்தில் ஒரு இழப்பு வந்துவிட்டால் உடனடியாக தன்னுடைய வீட்டு ஒப்பினையை வங்கியில் கொண்டு போய் வைத்து பணத்தை பெற்று தன்னுடைய வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கு அவன் முயற்சிக்கின்றான். இந்த நிலையில் அதாவது மீள பெறாத நிலையில் வட்டியோடு சம்பந்தப்பட்ட நிலையில் அவனுக்கு மௌத்து வந்தால் இந்த வசனத்தின் அடிப்படையில் அவன் நிரந்தர நரகத்தின் சொந்தக்காரராக மாறிவிடுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வட்டியின் வாடை கூட எங்களுக்கு தேவையில்லை. இன்று நாங்கள் வட்டியோடு சம்பந்தப்பட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களிடத்திலே போய் இது கூடாது, இது ஹராமானது, அல்லாஹ் மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு குற்றமான செயல் என்று சொன்னால் அவர்கள் விதண்டாவாதம் பேசுவார்கள். இல்லை, இதை நான் எப்படியும் செய்துதான் ஆக வேண்டும், இந்த வியாபாரத்தை செய்வதாக இருந்தால் வட்டியோடு சம்பந்தப்படாமல் என்னால் செய்யவே முடியாது என்று குதர்க்கம் பேசுவார்கள். வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், மனிதனுடைய பண்பு என்ன தெரியுமா? எதற்கெடுத்தாலும் தர்க்கம் செய்வான், எதற்கெடுத்தாலும் விதண்டாவாதம் பேசுவான். இப்படிப்பட்டவன் தான் மனிதன் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல வகையாக, பல வடிவங்களிலே, பல முறைகளில் வட்டியோடு சம்பந்தப்படக்கூடியவர்களை கண்டித்து சொல்லி இருக்கின்றார்கள். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், இஜ்தனிபு ஸபல் மூபிகாத், உங்களை அழித்து விடக்கூடிய 7 பெரும் பாவங்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதிலே ஒன்று வாக்குலுர் ரிபா, வட்டி சாப்பிடுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கின்றார்கள். ஒரு மனிதனை முற்றாக அழித்து விடக்கூடிய, நரக படுகொலிக்கு கொண்டு போய் தள்ளக்கூடிய 7 பெரும் பாவங்களில் ஒன்றாக வட்டி சாப்பிடுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியிலே, சஹீஹ் முஸ்லிமிலே வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லோரையும் லானத்து செய்தார்கள், சபித்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகில ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதைஹி வ காலஹும் சவா. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி சாப்பிடக்கூடியவன், சாப்பிட கொடுக்கக்கூடியவன், வட்டியை எழுதக்கூடியவன், வட்டிக்கு சாட்சி சொல்லக்கூடிய 2 பேர் அனைவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லானத்து செய்தார்கள். நபி அவர்கள் சாபம் செய்தார்கள். செய்துவிட்டு சொன்னார்கள், ஹும் சவா, அவர்கள் அனைவரும் பாவத்தில் சரிசமமான பங்காளிகள். வட்டி சாப்பிடக்கூடியவனுக்கு எப்படி எந்த அளவு பாவம் கிடைக்குமோ அதே அளவு பாவம் தான் சாப்பிட கொடுப்பவனுக்கும் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வன்மையாக இந்த வட்டியை கண்டித்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அல் குர்ஆனும் நபியருடைய போதனைகளும் மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய, ஒரு மனிதனை நரகத்தின் நிரந்தர சொந்தக்காரனாக மாற்றக்கூடிய மிக கொடிய பாவம் என்று எங்களுக்கு எச்சரிக்கை செய்து சொல்லி இருக்கக்கூடிய பாவமாக இந்த வட்டியுடன் கூடிய நடவடிக்கைகள் காணப்படுகின்றது என்பதை புரிந்து எங்களுடைய வியாபார நடவடிக்கைகள் ஏமாற்றத்தில் இருந்தும், அநியாயத்தில் இருந்தும், வட்டி என்ற கொடிய பாவத்தில் இருந்தும் நீங்கிய வியாபாரங்களாக இருந்தால் அந்த வியாபாரங்களை இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது. எங்களுடைய வியாபார நடவடிக்கைகள் வட்டி என்ற கொடிய பாவமோ, அல்லது ஏமாற்றம் என்ற கொடிய பாவமோ, அல்லது அநியாயம் என்ற கொடிய பாவமோ அந்த நடவடிக்கைகளில் காணப்பட்டால் நிச்சயமாக அந்த வியாபார நடவடிக்கைகளை, அந்த வியாபார முறைமைகளை இஸ்லாம் ஒருபொழுதும் அங்கீகரிப்பதில்லை. அவற்றை தடை செய்கின்றது, அவற்றை ஹராம் என்று சொல்லுகின்றது என்பதை புரிந்து நாங்கள் செய்யக்கூடிய வியாபார நடவடிக்கைகள் இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட, இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்ட வியாபார நடவடிக்கைகளா என்று பார்த்து எங்களுடைய வியாபாரத்துறையை இஸ்லாமிய வரையறைக்கு உட்படுத்தி அதன் மூலம் சுவர்க்கம் என்ற இலக்கை பெற்றுக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.